கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பல தசாப்தங்களாக பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வைத்து வந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இதற்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுடைய திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. எதிர்கட்சிகள் 233க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க சில அமைப்புகள் எதிர்த்திருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்ப்புக்கு திமுக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா ஒருபடி மேலே போய் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் விடுவோமா, நாம் எல்லாரும் ஒன்று தான் நிற்கக்கூடிய ஆட்களாச்சே, பிஜேபி தான் நம்மளுடைய எதிரியாச்சே, பிஜேபி கொண்டு வந்த சட்டம் இஸ்லாமிற்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போராட்டத்தை அறிவித்து புஷி ஆனந்த் தலைமையில் சென்னையில் போராட்டம். பத்திரிகையாளர்கள் வந்து புஷி ஆனந்தை சந்திக்கிறாங்க. பொதுச் செயலராச்சு வக்பு வாரிய சட்ட திருத்தம் வந்திருக்கு. அப்போ கடுமையான கேள்விகளை வந்து புஷி ஆனந்த் எழுப்பியிருப்பார் பத்திரிகையாளர் நோக்கி அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் ஏன் நீங்கள் எதுக்குறீங்க, இதில் எது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது? இது பத்திரிகையாளரோட கேள்வி. பத்திரிகையாளரை வியக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் இருக்காருன்னா அது புஷி ஆனந்த் தான் அப்படிங்கிறது அவருடைய பதிலிருந்து வந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையில் இந்த 5ஆம் 6ஆம் படிக்கும்போது கேள்வி கேட்பாங்க, கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். கேள்வியவே ஒருத்தன் பதிலாக எழுதுவான், கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் என்றால் அவர் அத்தனை முறை படையெடுத்தார். அவர் அத்தனை முறை படையெடுத்ததுனால தான் அவர் எத்தனை முறை படையெடுத்தார் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை படையெடுத்தார் என்பதை அத்தனை முறை படையெடுத்த கஜினி முகமதுக்கு தான் தெரியும். ஒரு கேள்வியவே பதிலா 4 பக்கத்துக்கு எழுதக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் புஷி ஆனந்த். நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. திரும்ப பெறறதுக்கு அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோடயா செய்யறாங்க. என்ன சார் ஒரு பாயிண்ட் குறைவா பேசலாம், ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. இந்த வக்பு வாரிய சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எப்படி எதிராக இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அது எப்படி எதிராக இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு அது எதிராக இருப்பதனால இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு. இதுவல்லவா ஒரு அருமையான பதில். இப்படி புஷி ஆனந்த் மாதிரியே வக்பு வாரிய சட்ட மசோதாவை எல்லோரும் புரிஞ்சு வச்சிருக்காங்களா, இல்லை உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதனால எதிர்க்கிறாங்களா? வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதானா என்ன, ஏன் அதை பிஜேபி கொண்டு வருது, வக்பு வாரியம்னா என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. வாடனா இருந்தா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிஜேபி தரப்பு எழுப்புறாங்க. இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தது ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான உண்மையான உதவிகள் போய் சேரணும். இந்த வக்பு வாரியத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவில் பாதுகாப்பு அமைச்சகம், அதே போல் வந்து ரயில்வே, அதற்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை வைத்திருப்பது வக்பு வாரியம். இந்தியா முழுக்க 24க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த வக்பு வாரியம் நேரடியாக செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் நெறிமுறைகள் வச்சிருக்காங்க இந்த வக்பு வாரிய சொத்துக்களுக்கு. கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்தியா முழுக்க வக்பு வாரிய சொத்துக்கள் இருக்கு. வக்பு அப்படின்னா நிலங்களை வழங்குதல். வக்புனா வழங்குதல். யாருக்கு வழங்குதல்? அல்லாவிற்கு வழங்குதல். பெரும்பெரும் முதலாளிகளும் இஸ்லாமிய பெருமக்களும் முன்னாடி இஸ்லாத்தில் இருந்த மன்னர்களும் இறைவனுக்கு செய்வதாக, அருட்கொடை செய்வதாக ஆலிம்களுக்கு, மௌலானாக்களுக்கு, அதே போல் இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த நிலங்களை வழங்கினாங்க. அது வக்பு நிலங்கள் என்று அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 8.4 லட்சம்
நிலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் அதில் கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் வக்பு நிலங்கள் இந்தியா முழுக்க இருப்பதாக அறியப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் இந்த வக்பு நிலங்கள் இருக்குது? இது இஸ்லாமிய மக்களுக்கு பயன்பட போகுது. இப்போ ஆதீனத்துறை சொத்துக்கள் இருக்குது, அது யாருக்கு பயன்படுது? இந்துக்களுக்கு பயன்படுது. இந்து அறநிலைத்துறையில் சொத்துக்கள் இருக்குது, அது இந்து மக்களுக்கு பயன்படுது. அதே போல் கிறிஸ்தவத்தில் தேவாலயங்களுக்கு ஒவ்வொரு தேவாலயங்களுக்கும் சொத்து இருக்கும், அது அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு பயன்படும், தேவாலயத்து வரக்கூடிய அந்த மக்களுக்கு பயன்படும். கிறிஸ்தவ தேவாலயங்கள் நேரடியாக அரசினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, அது தனித்தனி அமைப்புகளாக இருக்கும். ஆர்சி, பெண்டிகோஸ்டே அந்த மாதிரி தனித்தனி அமைப்புகளாக இருக்கும். ஆனால் இந்த வக்பு வாரியம் என்பது 1954 ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் வக்பு வாரியம் என்று அழைக்கப்படுது. எப்படி கரும்பு வாரியம், நெல் வாரியம், சமூக நீதி கண்காணிப்பு குழு, பாடநூல் கழகம், அப்படி பல்வேறு வாரியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அப்படி இந்த வக்பு வாரியமும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. இதனுடைய உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் அரசே ஒரு சம்பளத்தை கொடுக்குது. இப்போதைக்கு வக்பு வாரியத்து தலைவராக நவாஸ் கனி இருக்காரு. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் தனிநபர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. வக்பு வாரியத்துக்கு கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சகம், ரயில்வே, அதை விட அதுக்கு ஈக்குவலான சொத்துக்கள் இருந்தாலும் வருமானம் ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட அரசு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா 4.3 லட்சம் ஏக்கர், 4.5 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கு. ஆனால் வருமானம் பார்த்தா 133 கோடி தான் இருக்கு. இந்த வருமானத்தை 12,000 கோடியாக உயர்த்த முடியும். அதற்கு நாங்கள் ஒரு கட்டுப்பாடில் கொண்டு வரோம், நெறிமுறைகளை கொண்டு வரோம். இது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக தான் கொண்டு வரோம், ஏழை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக தான் கொண்டு வரோம்னு சொல்லி அரசு இந்த திருத்தத்தை 2024 கொண்டு வர போகிறதாக சொன்னுச்சு. 10 வருஷமாக பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இதில் வக்பு வாரியத்துடைய சொத்துக்களை இது வக்பு வாரிய சொத்து தானா அப்படின்னு உறுதிப்படுத்துகிற உரிமை இதுவரைக்கும் வக்பு வாரிய தலைவர்களுக்கு இருந்தது, அதனுடைய உறுப்பினருக்கு இருந்தது. ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட துணை ஆட்சியருக்கும் சப்கலெக்டருக்கும் வருது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட துணை ஆட்சியருக்கும் 1000 வேலை இருக்குது. பட்டா கேட்டாலே பட்டா தரமாட்டாங்க. பல கோரிக்கைகளை வச்சு திங்கக்கிழமை வாங்குற மனுவுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இல்லை வக்பு வாரிய சொத்தையும் அவங்க தான் கண்காணிக்கணும்னா என்னன்னா நடக்கும்? அப்போ மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட துணை ஆட்சியரும் அரசுக்கு தான் சார்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்கும். அவங்க இதை கண்காணிக்கிற உரிமை அவங்களுக்கு போச்சு அப்படின்னா இதில் முறைப்படி கண்காணிக்கப்படாது. அதனால் இதுக்குள்ள அவங்கள கொண்டு வரக்கூடாது என்பது இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கை. இன்னொரு பக்கம் இந்த வக்பு வாரிய சொத்துக்களை 12 வருஷம் ஒருத்தர் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா அந்த இடம் அவங்களுக்கே சொந்தம். 10 வருஷம் 11 வருஷம் ஒருத்தர் வீட்டில் குடியிருந்தா அவனே வீடு சொந்தம்னு சொல்கிறாங்க. அதனால தான் 11 மாதத்துக்கு ஒருக்க ஹவுஸ் ஓனர்லாம் அக்ரிமெண்ட்டை மாற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 12 வருஷம் இந்த இடத்த ஒருத்தர் வச்சிருந்தா அது அவருக்கு சொந்தம்னு வருது. அப்போ இந்தியா முழுக்க தனிநபர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இந்த இடத்தை வக்பு வாரிய சொத்துக்களை ஆட்டைய போடுற வழி இருக்கு. ஏற்கனவே இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வக்பு வாரிய சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் என்று வக்பு வாரியம் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா 4 லட்சம் ஏக்கர் தான் வக்பு வாரிய சொத்து இருப்பதாக சொல்லுது. சமீபத்தில் திருச்சியில் கட்டப்பட்ட கலைஞர் அறிவாலயமே வக்பு வாரிய சொத்துல தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போதைக்கு வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலங்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பறைய சமூக மக்கள்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி வக்பு வாரிய நிலங்களும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது இஸ்லாமிய மக்களுடைய குற்றச்சாட்டு. சமீபத்தில் திருநெல்வேலி டவுனில் ஜாகீர் ஹுசேன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணமே வக்பு வாரிய சொத்தை காப்பாற்றுவதற்காக அவர் போராடினார். அதுக்கு எதிராக இருந்த வக்பு வாரிய சொத்துடைய ஆட்டையை போட்ட கும்பல் தான் அவரை கொண்டிருக்கு. அப்போ இந்தியா முழுக்க பல ஜாகீர் ஹுசேன்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பல ஜவஹர் அலிகள் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த அரசு கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துஇருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்து அறநிலைத்துறையில் ஆதீன சொத்துக்களை இப்படி பல்வேறு மதங்களுக்கு என்று சொத்துக்கள் இருக்குது. இதுக்குள்ள வேறொரு மதத்தை சார்ந்த ஒருத்தரை அதிகாரியாக அரசு நியமிக்குமா? நியமிக்காது. ஆனால் வக்பு வாரியத்தினுடைய தலைமையில் 22 பேர் கொண்ட குழு, இதில் 2 பேர் இந்துக்கள் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்ட திருத்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்குது.
இப்போ வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர்களாக, உறுப்பினர்களாக, பிரதிநிதிகளாக இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் உள்ள வரும் பொழுது இது எப்படி உண்மைத்தன்மையாக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பானதாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து நல்லது செய்ய போகிறோம், ஏழை இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கிறோம். வக்ஃப் வாரியத்துக்குள்ளே ஊழல் நடக்குது. வக்ஃப் வாரியத்துக்குள்ளே மட்டும்தான் ஊழல் நடக்குதா? வக்ஃப் வாரியத்துக்குள்ள ஊழல் நடக்குது. வக்ஃப் வாரியத்துடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும், உறுப்பினர்களுடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களே அபகரித்து வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே நவாஸ்கன் இருக்காரு, உறுப்பினராக வந்து ஆளூர் சானாவாஸ் இருக்காரு. இப்படி இந்தியா முழுக்க வக்ஃப் வாரியத்தில் அந்தந்த மாநிலத்துடைய சட்டமன்ற, பாராளுமன்ற இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க. அவங்க அந்த நிலத்தை ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க, அபகரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதை களைவதற்கான நடவடிக்கையை வக்ஃப் வாரியம் தான் எடுக்கணுமே ஒழிய, அந்த குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டை வக்ஃப் வாரியம் வச்சா அதில் அவங்க கண்காணிக்கப்பட்டு அவங்க மாற்றப்படுமே ஒழிய, அதில் சரியில்லை என்பதற்காக இஸ்லாமியர் அல்லாத இன்னொருத்தரை கொண்டு போய் அங்கே வைப்பது, இது எப்படி இஸ்லாமியருக்கு ஆதரவான சட்டமாக, இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிற சட்டமாக இருக்க முடியும்? பாஜக இஸ்லாமியர்களுக்கு இரக்கம் காட்டி ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்ய வக்ஃப் வாரிய சட்டத்தை மசோதா கொண்டு வந்துன்னு சொல்றதுதான் இல்லை மிகப்பெரிய வேடிக்கை. இஸ்லாமியர்கள் இந்த நிலத்துக்காக சொந்தக்காரங்களே கிடையாது. அவங்க வெளியேறணுங்கிறதுக்காக சிஏஎன்பிஆர் என்ஆர்சி கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கான எல்லா உரிமையும் எந்தெந்த வகையெல்லாம் பறிக்க முடியும்னு பார்க்கக்கூடிய ஒரு அரசு இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை மசோதா கொண்டு வரும் மூலமாக இந்துக்களுடைய ஓட்டை பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அரசு, குறிப்பாக உத்தரப்பிரதேச தான் அதிகமான வக்ஃப் நிலங்கள் இருப்பதனால அந்த வக்ஃப் நிலங்களை ஆட்டைய போடுவதற்காகவும் அதை வேறு நிலமாக மாற்றுவதற்காகவும் 118 புகார் வந்திருக்கு. 118 புகாரை அதாவது 118 வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. 97,026 புகார்கள் ஆன்லைனில் வக்ஃப் தொடர்பாக வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்த மசோதாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக இஸ்லாமியர்களே வக்ஃப் நிலங்களை வகைப்படுத்தணும், வக்ஃப் நிலங்களை வந்து கையகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இதை கேட்கும்போது ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுத கதை தான் நமக்கு ஞாபகத்து வருது. தயாநிதி மாறன் கூட பாராளுமன்றத்தில் இந்த வாசத்தை குறிப்பிட்டார், ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுன்னு. ஆனால் அதை சொல்றதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கானா? இல்லை. தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு, 36,000 ஏக்கர் இந்து அறநிலைத்துறை நிலங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அபகரிப்பிலிருந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றார். 36,000 ஏக்கர் இந்து அறநிலைத்துறை நிலங்களை, அபகரிப்புகளை, ஆக்கிரமிப்புகளை மீட்டு கொண்டு வந்த தமிழ்நாடு சேகர்பாபு அவர்கள் வக்ஃப் வாரிய நிலங்கள் எத்தனை நிலங்களை மீட்டெடுத்திருக்காரு, பஞ்சமி நிலங்கள் எத்தனை நிலங்களை மீட்டெடுத்திருக்காரு. பஞ்சமி நிலத்தை கூட நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் வக்ஃப் வாரிய நிலங்கள் இருக்குது. பஞ்சமி நிலம் மொத்தமாக வந்து முடிச்சிட்டான், சோழியை முடிச்சிட்டான். ஆனால் வக்ஃப் நிலங்கள், இது வக்ஃப் நிலம் என்று கண்டறியப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆவணங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த வக்ஃப் நிலங்கள் எவ்வளவு ஆக்கிரமிப்பிலிருந்து வக்ஃப் வாரியத்திற்கு எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பிஜேபியில் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்குது, இந்த வக்ஃப் நிலங்களே இந்துக்களுடைய நிலங்கள் தான் வக்ஃப் நிலமாக மாறி இருக்கு. இந்து கோவிலுடைய நிலங்கள், ஏழை இந்துக்களுடைய நிலங்கள், இந்து மன்னருடைய நிலங்கள் வக்ஃப் நிலங்களாக மாற்றி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் மீண்டும் எப்படி பாபர் மசூதியை ராமர் கோயிலாக மாற்றின மாதிரி அங்கே கொண்டு போய் ஒரு சிவன் சிலையை போட்டு விட்டுட்டு லிங்கத்தை போட்டு விட்டுட்டு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்து நிலமாக இருந்து வக்ஃப் நிலமாக மாறி இருக்கான். அதனால் மீண்டும் இந்து நிலமாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ண போகிறாங்கன்னு ஒரு கும்பல். இந்த பக்கம் இந்து நிலமாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இஸ்லாமியருக்கு உதவி செய்யத்தான் வக்ஃப் வாரிய சட்ட மசோதானா எதை நம்புவது? கண்ணுக்கு முன்னாடி ஆதாரங்கள் இருந்து ஆவணங்கள் இருந்தே ஒரு பாபர் மசூதி ராமர் கோயிலாக மாற்றப்படுதுன்னா வக்ஃப் வாரிய நிலங்கள் இவர்கள் இந்துக்களுடைய நிலம் என்று கோவில் நிலங்களாக மாற்றப்படுமா படாதா? அந்த அச்சம் இஸ்லாமியர்களுக்கு வருமா வராதா? இந்த வக்ஃப் நிலங்கள் குறித்து 1994 உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. வக்ஃபுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் அது எக்காரணம் கொண்டும் திரும்பி பெறக்கூடாது, அது விற்கவோ வாங்கவோ முடியாது. ஏனால் ஒரு முறை வக்ஃபு என்பது அல்லாஹ்வுக்கு வழங்குதல். பெரும்பெரும் முதலாளிகள், தொழிலதிபர்கள், முன்னாள் மன்னர்கள் எல்லோரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக வழங்கிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் கொடுத்தது அது திரும்பி பெற முடியாது, திரும்பி விற்கவும் முடியாது, வாங்க முடியாது. அந்த அடிப்படையில் வக்ஃபுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை யாராலும் வாங்க முடியாது, யாராலும் விற்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் கூட இந்த நிலங்கள் பல இடங்களில் கையகப்படுத்தப்பட்டு 12 வருஷம் வச்சிருந்தாலே அவர் அதை அவர் பேரில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, ஜனநாயகத்தன்மையை எல்லாவற்றையும் கேள்விக்குறி ஆக்குவது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ பாஜக இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க.
இதில் பிஜேபி இந்துக்களுடைய வாக்கை பறிப்பதற்காகவும் இஸ்லாமிய வெறுப்பை கக்குவதற்காக மட்டுமே இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி இதை எதிர்ப்பதற்கு ஆண்மையுள்ள எதிர்க்கட்சி இருக்கான்னா சத்தியமா இல்லை. ஒரு பக்கம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறோம், இது இஸ்லாமிற்கு எதிரானு சொல்ற திமுக, மோடி பாம்பன் பாலத்தை திறக்க வராரு. திறக்க வரும்போது ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளிவாசல் தர்கா, அதில் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வாசகம், அந்த வாசகத்தை ஒரு துணியை போட்டு மூடுது. இதுதான் உண்மையான என்னது சங்கித்தனம். இதை யார் பண்ணுறா? பிஜேபி பண்ணலை, இது திமுக பண்ணுது. எப்படி வந்து ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் கூடிய ஏழை எளிய மக்கள் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கிரீன்மேட் துணியை போட்டு மூடுனாங்களோ, அழுக்காயிருந்த தாஜ்மஹாலை தண்ணியை பீச்சு அடித்து அதை அழுக்க சுத்தப்படுத்தி நல்லது போல் காட்டினாங்களோ, இப்போ மோடி வரும்போது அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வாசகம் தெரியக்கூடாதுன்னு மோடி அழிக்க சொன்னாரா? அமித்ஷா சொன்னாரா? பாஜக சொல்லிச்சா? யார் செய்கிறா? திமுக செய்கிறா. மோடிக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக கருப்பு கொடைக்கு பயந்து, கருப்பு கொடைக்கு இல்லை பிடிக்க வேண்டிய இடத்துல வெள்ளக்கொடையை பிடிச்ச திமுக இன்னைக்கு தர்காவில் இருக்க வாசகத்தை மாற்றுவதன் மூலமாக அப்பட்டமாக பாஜகவுக்கு சொம்படிக்க தயாராகிடுச்சு. ஒருவேளை அந்த வாசகத்தை பார்த்து கோச்சிக்கிட்டு மோடி ஈடி ரைடும் ஐடி ரைடும் விட்டுருவாரா? பள்ளிவாசல்லையோ இல்லை பக்கத்துலேயோ கோ பேக் மோடி அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தா நீங்கள் அதை அழிச்சிருக்கலாம். இல்லை மோடிக்கு எதிராக கருப்பு பலன் விட்டாங்கன்னா அதை நீங்கள் வந்து அப்புறப்படுத்திருக்கலாம். இல்லை வந்து மோடி ஒழிக அப்படின்னு எழுதியிருந்தா நீங்கள் வந்து அப்புறப்படுத்திக்கலாம். இந்தி தெரியாது போடா அப்படின்னு போட்டிருந்தா கூட நீங்கள் அதை அழிச்சிருக்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது மோடிக்கு எதிரான இதாக மாறும். அல்லாஹு அக்பர்னு சொல்றது எப்படி மோடிக்கு எதிராக மாறும்? வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தாவேக்காவுடைய போராட்டத்தை நம்ம மதிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போராடினீங்கல்ல, அந்த போராட்டத்தை மதிக்கிறோம், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் பேசுவதற்கு கூட தாவேக்கால ஆட்கள் இல்லையா? வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஏன் எதிர்க்கணும்? எது இஸ்லாமிற்கு எதிராக இருக்குது? இஸ்லாமிகள் ஏன் எதிர்க்கிறாங்க? வக்ஃபு வாரியம்னா என்ன அப்படின்னு பேசக்கூட ஒரு ஆள் இல்லையாப்பா? எப்போ காசு கொடுத்து கூட பல யூடியூபர்ஸை விலைக்கு வாங்கி வச்சதில்லப்பா, அவங்கள ஒருத்தனை கூட பேச விட்டுருக்கலாமே. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எது இஸ்லாமிற்கு எதிராக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எது எதிராக இருக்கோ அதுதான் எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அந்த நேரத்தை பத்திரிகையாளருக்கு முன்னாடி குனிஞ்சு நின்று பார்க்கக்கூடிய ஒருத்தரை பொதுச்செயலராக வச்சதில் தப்பு இல்லை. எங்க தலைவரே தற்கூரி தான், அப்புறம் பொதுச்செயலர் எப்படி இருப்பார்? இவராது பேச வந்துட்டார், அவர் இன்னும் பேசவே இல்லை. அவருடைய தலைவர் படம் ஜனநாயகன் படம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. படப்பிடிப்பு முடிஞ்சாலும் வெயில் ஒத்துக்காது தலைவனுக்கு. அதனால் இப்போ லீவ் போட்டு பனையூரில் உட்காந்துருக்காப்புல. தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் போராடுறாங்க, தலைவன் வீட்டில் ஹாயாக படுத்துருக்கான். உலகத்திலே தொண்டர்களை போராட விட்டு வீட்டில் படுத்து கிடக்கிற ஒரே தலைவன் நம்ம தலைவன் ஜனநாயகன் தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக வச்சிருக்கிற இவர்கள் எப்படி இருப்பாங்க? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ